Decode the world unfiltered. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே 3 ஆண்டுகளாக ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. கத்தார் இதில் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வர்றாங்க. பிணை கைதிகள் பரிமாற்றம் அதேபோல் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக 2 தரப்போடையும் கத்தார் பேசிகிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு 2 தரப்பினரிடமும் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இஸ்ரேல் கூட நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த யோசனை குறித்து ஆலோசிக்கிறதுக்காக ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கத்தாரில் குழுமியிருந்தாங்க. இதுக்கு முன்னதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் ஹமாஸுடைய தலைமை மத்தியஸ்தர் கலீல் அல் ஹயா அப்படிங்கிறவரை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தின் அலுவலகத்தின் மீது கடந்த 9ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் திடீர்னு ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த 5 பேரும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தரும் உயிரிழக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்கக்கூடிய கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது அப்படிங்கிறது அரபு நாடுகள்கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு, ஒரு கோபத்தையும் உண்டாக்கியது. அமெரிக்க இராணுவ தளத்தை வைத்திருக்கும் ஒரு நாட்டை அதனுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குது அமெரிக்காவின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு சவால் விடுவதா அரபு நாடுகள் சொல்கிறாங்க. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா தான். அமெரிக்காவிடம் தெரிவித்து விட்டு தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதா இஸ்ரேல் சொல்லுது. அப்போ தாக்குதல் தொடங்கி 10 நிமிடங்கள் கழித்து தான் தங்களுக்கு தெரிவித்ததாக கத்தார் இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதனால தான் இஸ்ரேலை விட அமெரிக்கா மேலே கத்தாருக்கு கோபம் அதிகமாக இருக்குது. கடந்த மே மாதம் கத்தாருக்கு பயணம் செய்த ட்ரம்ப்புக்கு அந்த நாடு மிகச்சிறப்பான வரவேற்பை கொடுத்திருந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தினர் 3500 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விமானத்தையும் பரிசாக வழங்கியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீகோட் பகுதியில் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். கத்தார் நாட்டோடு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உறவு அப்படிங்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கம் அடைந்திருப்பதாக அப்போது பெருமிதம் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் நடத்திய ஒரே ஒரு தாக்குதல்ங்கிறது அமெரிக்கா கத்தார் உறவுகளை ஏறக்குறைய உடைச்சிச்சுன்னே சொல்ல முடியும். இது மூலமாக ட்ரம்ப்போடைய இரட்டை நிலைப்பாடும் வெளியாயிருக்கு. தாக்குதல் குறித்து முன்னாடியே அமெரிக்காவுக்கு தெரிந்திருந்த போதும் அதனை தடுத்து நிறுத்த ட்ரம்ப் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுது கத்தார். தன்னுடைய சாயம் வெளுத்தவுடன் சுதாரித்து கொண்ட ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தாக்குதலை நடத்தியது நான் இல்லை, பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் அப்படின்னு நழுவ பார்க்குறாரு. அமெரிக்காவுடைய நெருங்கிய நட்பு நாட்டில் தன்னிச்சையாக குண்டு வீசுவது அப்படிங்கிறது இலக்குகளை அடைய உதவாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இஸ்ரேலை நோக்கி. கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை தங்கள் பிராந்திய நலன்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க அரபு நாடுகள். குறிப்பாக ரஷ்யாவோட எண்ணெய் விலைகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கியமான பொருளாதார முடிவுகளில் அமெரிக்காவுடைய தலையீட்டை அரபு நாடுகள் விரும்பவில்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்று அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா தலைமையிலான ஓபெக் ப்ளஸ் கூட்டமைப்பு எண்ணெய் விலையை நிர்வகிக்க ரஷ்யாவோட நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா தன்னுடைய ஆயுத விற்பனையில் அரசியல் நிபந்தனைகளை அதிக விதிப்பதில்லை. இது அரபு நாடுகளுக்கு சாதகமான ஒரு அம்சம். பல ஆண்டுகளாக அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கக்கூடிய அரபு நாடுகள் தற்போது ரஷ்யா கிட்டேருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட சில முக்கிய அரபு நாடுகள் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடந்த ஆண்டு உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டாங்க. இது உலக அரங்கத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த ஒரு வழியாக கருதப்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக கத்தார் அமெரிக்காவுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை குறைத்து கொள்ள முடிவெடுத்ததுனால அது அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு கொள்கையில் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைட் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த விமானப்படை தளம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளமாக இருக்குது. இது ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், அது மட்டும் இல்லாமல் சிரியா போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான மையமாக செயல்படக்கூடிய ஒரு ஏர்பேஸ் அது. தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையும் உளவு நடவடிக்கைகளையும் அமெரிக்கா இங்கிருந்து தான் ஒரு மேற்பார்வை செஞ்சிட்ருக்குது. ஈரானுடைய அணுசக்தி திட்டம் அது மட்டும் இல்லாமல் பிராந்திய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்தவும் இது ஒரு முக்கியமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வருது. கத்தார் இராணுவத்தினால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த தளத்தை அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுடைய படைகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த தளத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க மற்றும் நட்பு நாட்டு வீரர்கள் தங்கியிருக்கிறாங்க. இப்போ கத்தாரோட உறவு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த தளத்தின் செயல்பாடுங்கிறது கேள்விக்குறியாகி அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய இராணுவ தலைமைக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கத்தாரை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய கூட்டாளி.
2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு, இந்த ட்வின் டவர் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிரான அமெரிக்காவுடைய போரில் கத்தார் ஒரு முக்கிய பங்குதாரராக மாறுச்சு. கத்தாருடைய உறவு முறிஞ்சிச்சுன்னா உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொள்வதிலையும் கூட்டு பயிற்சி நடத்துவதிலையும் சிக்கல்கள் ஏற்படும். இது அமெரிக்காவுக்கு ஒரு செட்பேக். கத்தாரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அமெரிக்கா தாலிபான் போன்ற பல சிக்கலான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான மத்தியஸ்தராக இருந்து வரக்கூடிய ஒரு நாடு. கத்தாரோட உறவு முறியுதுன்னு வச்சிங்களேன். இது போன்ற பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தன்னுடைய ஒரு முக்கியமான ராஜதந்திர கூட்டாளியை நிரந்தரமாக இழந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் கத்தார் ஒரு முக்கியமான ஒரு நாடு. அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிசக்தி விநியோகத்தில் கத்தார் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நாடுகளோட கத்தார் உறவை முறித்து கொண்டது அப்படின்னா சர்வதேச எரிசக்தி சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தி எரிசக்தி விலையில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல கத்தார் இருக்குது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போல் ஆகிவிட்டது அமெரிக்காவின் நிலை அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது அமெரிக்காவுடைய நாலேஜ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்போ அமெரிக்கா இரட்டை வேடத்தை காமிக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தான் சமீபத்தில் நம்மக்கிட்ட ஒரு பக்கம் நேசக்கரம் நீட்டுகிறார், இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன்ட்ட போய் சீனாவுக்கு இந்தியாவுக்கெல்லாம் 100% வரி போடுங்கன்னு பேசுகிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி அவர் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறதுல எப்போதுமே வல்லவராக இருக்கிறார். அதை இப்போ உலக நாடுகள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த கத்தார் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் இருக்குல்ல, இதுவும் அரபு நாடுகளுடைய இந்த முடிவும் அமெரிக்காவுக்கு இன்னொரு நெருக்கடியாக மாறுது. ட்ரம்ப்புக்கு இன்னொரு நெருக்கடினே சொல்லலாம். அதில் அவர் எவ்வளோ தூரம் விழிப்பாக இருந்து இப்போ இந்த சிக்கலை தீர்க்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.